எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன்ஸ் தட் ஷோயிங் யூ ஆர் டீலிங் வித் நார்சிசிஸ்ட் பெர்சன். உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களோட லவ்வரா இருக்கலாம், இல்ல உங்களோட கொலீக்ஸா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன் கூட டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுறத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். எதனால இந்த நார்சிசிஸ்ட் பெர்சன கூட நீங்க டீல் பண்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாரி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல வேற யாராவது உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்களான்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2த்துக்குமே பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன் கூட நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்கள வாழ விட மாட்டாங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த நார்சிசிஸ்டான பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, அதுவும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, போத் மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். அவங்க வந்து நெறைய பெயின் வந்து அனுபவிப்பாங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள செல்ஃப் லவ் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க உங்கள செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. உங்கள நீங்க செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த யூனிவர்ஸ் வந்து உங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சுரும். உங்கள நீங்க எந்த அளவு நல்லா பார்த்துக்கிறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி இந்த யூனிவர்ஸுமே வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ, அத்தன விஷயங்களும் குடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாரி உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னர வந்து அட்ராக்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். இப்போ ஒரு பெர்ஃபெக்ட்டான லவ், ஒரு பெர்ஃபெக்ட்டான பார்ட்னர், ஒரு மேலா இருந்தா ஃபீமேல், ஃபீமேலா இருந்தா மேல் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தனியா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓர் உயிர் ஓர் உடலா இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க உங்க பார்ட்னர் கூட இருக்கும்போது, உங்களோட ரொமான்டிக் பார்ட்னர் கூட இருக்கும்போது, ஈருடல் ஓர் உயிரா இருக்கணும். அதுதான் உண்மையான ரொமான்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த மாரி எனக்கு நடக்கவே இல்லப்பா. நான் 2 பேரா இருக்கும்போது, எனக்கு வந்து உடல் வலி தான் பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. மனவலி பயங்கரமா இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்க பார்ட்னர் வந்து ஒரு நார்சிசிஸ்ட் பிஹேவியர்ல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர்ல இருக்கிற பீப்பிள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப செல்ஃப் சென்டர்டு பீப்பிளா இருந்துட்டு இருப்பாங்க. செல்ஃப் லவ் அவங்க கிட்ட இருக்காது. செல்ஃபிஷ் லவ் தான் அதிகமா இருந்துட்டு இருக்கும். செல்ஃப் லவ்வுக்கும், செல்ஃபிஷ் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ்னா நம்மள கேர் பண்றது. செல்ஃபிஷ் லவ்னா நம்மள மட்டுமே கேர் பண்றது, சுத்தி இருக்கவங்க யாரையுமே புரிஞ்சுக்காதது. ஏன்னா, எப்போ ஒரு பெர்சன் நம்மள நாமே கேர் பண்றானோ, அவன் மத்தவங்களோட ஃபீலிங்ஸுமே நல்லா புரிஞ்சுப்பான். ஆனா, இந்த நார்சிசிஸ்ட்டா இருக்கிற பீப்பிள்னால வந்து மத்தவங்களோட பிஹேவியரையும் புரிஞ்சுக்க முடியாது. மத்தவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாது. அவங்க வந்து ஃபுல்லா தங்கள மத்தவங்க அட்மையர் பண்ணணும். என்னதான் எல்லாருமே வந்து எக்ஸசிவா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவங்க மேல அவங்களே வந்து எக்ஸசிவான கேர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க கூட யார் இருந்தாலுமே கூட சரி, அவங்கனால ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண முடியாது. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் எம்பதி. எம்பதி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கிற பெர்சன் நம்மளுடைய ஃபீலிங்ஸையும், தாட்ஸுக்கும் மரியாதை குடுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அண்ட் பிரியாரிட்டியான ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பெர்சன் கூட இருக்கீங்க. உங்களுடைய குளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்க லவ்வரா இருக்கலாம். முதல்ல உங்களுடைய அந்த தாட்ஸுக்கும், ஃபீலிங்ஸ்க்கும், உங்களோட வேர்ட்ஸுக்கும் ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்களான்னு பாருங்க. அப்படி குடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிடலாம். இந்த எம்பத்தி அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து தாய்மை கிட்ட ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கும். நம்ம அம்மா தான் நம்மள வந்து ரொம்ப ஹையஸ்ட்டா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அம்மானா இந்த உலகத்திலேயே அம்மான்ற அந்த வார்த்தை மட்டும் தான் ஒரு குழந்தையோட வந்து வலியா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். ஈஸியா அந்த குழந்தைய பார்க்கும்போதே புரிஞ்சுக்க முடியும். ஒரு குழந்தை எறும்பு கடிச்சு அழுதா, இல்ல பசியில அழுதா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு தாய்க்கு மட்டும் தான் தெரியும். இதுதான் எம்பத்தியோட ஒரு உச்சம். அந்த பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதே மாரி ஒரு பையன் ஒரு மாரி சோகமா உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட தான் போய் அழுவான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த பையன் வந்து மனசு உடைஞ்சு எதனால அழுவுறான்? லவ் ஃபெயிலியர்ல அழுவுறானா? இல்ல வேற சில விஷயங்கள் அவன் லைஃப்ல வந்து பிரேக் ஆனதுனால அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அம்மாக்கு மட்டும் தான் தெரியும். அம்மா கிட்ட மட்டும் தான் எல்லாருமே வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கோம் நம்ம உணர்வுகள. காரணம் அம்மானால மட்டும் தான் ஒரு பெர்சன் வந்து பயங்கரமா எம்பத்தைஸ் பண்ண முடியும். அப்ப இந்த அம்மா அப்படின்னு சொல்லப்படுற ரோலுக்கு அடுத்து இணையா வர ரோல் தான் வந்து பார்ட்னர். நம்மளுடைய ரொமான்டிக் லைஃப்ல நம்ம கூட வரப்போற நம்மளுடைய பெட்டர் ஹால்ஃப்ன்னு சொல்லப்படுறவங்க. இவங்களும் இதுக்கு இணையா இல்லன்னா கூட, இது இந்த லெவலுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப உங்க பார்ட்னர் வந்து இப்ப நீங்க மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ வந்து எம்பத்தைஸ் பண்ணணும். இப்ப நீங்க உங்கள பார்க்கும்போது நீங்க இதுதான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தேவை, இந்த விஷயம் தேவையில்ல அப்படின்னு சொல்லப்படுது. உங்க கண்ண பார்க்கும்போதே அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மாரி தெரிஞ்சுக்கும்போது மட்டும் தான், உங்க கூட அவங்க கரெக்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. உங்கள புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல இது ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் உங்கள புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நார்மலான சிச்சுவேஷன கூட சில பார்ட்னர்ஸ் வந்து அவங்க கூட இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு உண்மையிலே வலிக்குதா? இல்ல வேற சில ப்ராப்ளம் இருக்கா? மனசுல ஏதாவது நெனச்சுட்டு இருக்காங்களான்னு சொல்லப்படுற விஷயத்த கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா, அவங்க கூடயே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கூடயே வந்து ரொமான்டிக் பார்ட்னரா இருந்துட்டு இருப்பாங்க. என்னோட லவ்வர் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் பார்ட்னர் கூட நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, டீல் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த பிஹேவியர் அவங்களுக்கு அவங்களுக்கு அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி அட்ரஸ் பண்ணி அவங்க திருந்தல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் வெளிய வர முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் உங்க ரிலேஷன்ல இருந்து வெளிய வரது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது விஷயம் இந்த மாரி நார்சிசிஸ்டான பார்ட்னர நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இவங்க கூட டீல் பண்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு இம்மெச்சூர் பிஹேவியர வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க.
உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்க குடுத்து தான் இவங்கள சமாளிக்க வேண்டியதா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா, இந்த மாரி நார்சிசிஸ்டான பிஹேவியர்ல இருக்கிற ஒரு மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். அவங்களே என்ன நெனச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து கடவுளோட குழந்தைகள். ரொம்ப அழகான மனிதர்கள். இந்த உலகத்தையே ஆளப் பிறந்தவங்க அப்படின்ற மாரியான எண்ணம் அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஸோ, அதனால நீங்க அவங்க கூட இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா கூட நெறைய விஷயங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களோட சக்திக்கு மீறி நீங்க உழைச்சுட்டு இருப்பீங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. அதே மாரி அவங்களுக்கு என்ன வேணுமோ அத அடையறதுக்காக உங்ககிட்ட பயங்கரமா விளையாடவும் செய்வாங்க. உங்களுக்கு வலி ஏற்படவும் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு பெர்சன் கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கேட்கறாங்க. அத உங்களால பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற பனிஷ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப மோசமா இருந்துட்டு இருக்கும். ரொம்ப அக்லியா கூட இருக்கும் சில நேரத்துல. பேசாம இருப்பாங்க. எமோஷனலா உங்கள வந்து ஓண்டாக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் முன்னாடி வந்து உங்கள அசிங்கப்படுத்துவாங்க. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ஏதோ ஒரு டாபிக் வந்து எல்லார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணும்போது ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க பார்ட்னர் கிட்ட அந்த விஷயத்த கொண்டு போகும்போது மட்டும் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இவங்ககிட்ட கேட்கலாமா? வேணாமா? இந்த விஷயத்த பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு, இந்த பயம் உங்க மனசுக்குள்ள வருதுனாலே, இந்த பெர்சன் உங்களுடைய விஷயங்கள வந்து காது குடுத்து கேட்க மாட்றாங்கன்றது கரெக்ட். புரியுது இங்கயே. இந்த மாரியான விஷயங்கள்லாம் உங்க பார்ட்னர் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களயே எழுந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வொர்ஸ்ட்டான வெர்ஷன வெளில கொண்டு வராங்களான்னு பாருங்க. நீங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பெர்சனா இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருப்பீங்க. இல்ல ரொம்ப ஷையான பெர்சனா இருப்பீங்க. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பெர்சனா இருப்பீங்க. ஸோ இந்த மாரியான பெர்சன்ஸா இருக்கும்போது, உங்களுடைய அந்த தன்மையே மாத்தி, "இது நானா?" அப்படின்ற ரேஞ்சுக்கு உங்கள பயப்பட வைக்கிறாங்களான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நார்சிசிஸ்டான பார்ட்னர் கூட டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க வந்து ஆஃபீஸ் போற பெர்சனா இருக்கலாம், இல்ல காலேஜ் படிக்கிற பெர்சனா இருக்கலாம். நீங்க போற வெளியிடங்கள்ல நீங்க பார்க்குற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட, நீங்க எப்பவுமே சாஃப்ட்டா பிஹேவ் பண்ற பெர்சன் வந்து திடீர்னு ரொம்ப கோவப்படுறீங்க. திடீர்னு அதிகமா இரிட்டேட் ஆகுறீங்க. திடீர்னு ஏதோ ஒண்ணு யோசிச்சு, ஏதோ ஒரு தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்க யார் கூட நெருக்கமான ரிலேஷன்ஷிப்ல வச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த பெர்சன் உங்களுடைய பிஹேவியரயே மாத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். என்னைக்காவது நீங்களே யோசிச்சிருக்கலாம். என்னடா நானா இப்படி பேசுனேன்? நானா இப்படி பிஹேவ் பண்ணுவேன்? நான் ஃபர்ஸ்ட்லாம் அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டேன். நான் ஒழுங்கா தான் இருந்தேன். இப்ப தான் இப்படி மாறிட்டேன் அப்படின்ற மாரியான வார்த்தை உங்க வாயில வந்ததுன்னா, அப்போ நீங்க யார் கூட குளோஸா இருக்கீங்களோ, அவங்க உங்களுடைய பிஹேவியர வந்து வேற லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களையே மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன் கூட ரொம்ப குளோஸா இருக்கீங்க. ஒரு லவ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் வந்து அவரோட பிஹேவியர் உங்களுக்குள்ள செலுத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம். தேவையில்லாம அவங்க கூட பழகுறதுனால, அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க ட்ரை பண்றதுனால, நீங்க அத வந்து மத்த இடங்கள்ல, நீங்க வேலை செய்ற இடங்கள்ல, நீங்க படிக்கிற இடங்கள்ல, நீங்க வெளியில போற ஸ்ட்ரேஞ்சர்ஸான இடங்கள்ல வந்து உங்களுடைய அந்த பிஹேவியரே மாறி வொர்ஸ்ட்டான வெர்ஷனா மாறிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க ஒரு நார்சிசிஸ்டான பெர்சனோட பிஹேவியர் வச்சுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அத ஸ்டாப் பண்ணிட்டு வெளிய வர ட்ரை பண்ணுங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நீங்க உங்கள ஒரு குட் பெர்சனா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்களா? உங்க கூட இருக்கிற அந்த குளோஸான பெர்சன் கிட்ட வந்து, நான் ரொம்ப நல்லவன், நான் இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துக்கிட்டே இருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி குடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன். ஏன்னா உண்மையா குளோஸா இருக்கிற பெர்சனுக்கு நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு கிரேட்டான பெர்சன் சொல்லப்படுற விஷயத்த ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்படி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால என்ன நடக்கும்னா, அவங்க வந்து உங்கள வந்து ஈஸியா கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. நீங்க அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கள தாங்களே ஒரு சுப்பீரியரா நெனச்சுக்கிறது. நீங்க அதிகமா தப்பு பண்ணி சாரி கேட்கிற லெவல்ல உங்களயே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாரி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கைய வாழல, அவங்க தான் உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க நெனைப்பீங்க, நம்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணிடக்கூடாதுன்னு நெனைப்பீங்க. ஆனா, உங்கள வந்து மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த மாரியான குவாலிட்டிய வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கிளியரா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள அடிக்கடி சாரி கேட்க வச்சுட்டே இருக்காங்களான்னு பாருங்க அவ்வளவுதான். உங்கள அடிக்கடி சாரி கேட்க வச்சுட்டே இருக்காங்க. நீங்க ஒரு நைஸான பெர்சன் ப்ரூவ் பண்ண வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த பெர்சன் கூட இருக்காதீங்க. உண்மையா உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்கள லவ் பண்ற பெர்சனா இருக்கலாம். சொல்லாமலே நீங்க யாருன்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்க எதுக்காக இந்த விஷயங்கள செய்றீங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கிறது சாரி கிடையாது. உண்மையான அன்ப மட்டும் தான். ஸோ இந்த மாரி நார்சிசிஸ்டான பெர்சன்ஸ் மட்டும் தான் உங்கள யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அட்ரஸ் பண்ணுங்க. முடியலனா ஆப்வியஸா ரிலேஷன்ல சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் வெளிய வர முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் வெளிய வந்துருங்க. ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நோ பீஸ் அண்ட் நோ காம் இன் யுவர் ஹார்ட். உங்க மனசு அப்படின்னு சொல்லப்படுவது ரொம்ப அழகான, அமைதியான ஒரு பூந்தோட்டம் மாரி வச்சுட்டு இருக்கணும் ஆக்சுவலா. அந்த மாரி தான் இருந்திருக்கும். ஆனா வந்து இந்த மாதிரியான பெர்சன் கூட பழக ஆரம்பிச்ச அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்குள்ள திக் திக்ன்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கா? ஒரு ஆங்ஸைட்டி இருந்துட்டே இருக்கா? இவங்க என்ன சொல்லுவாங்களோ? என்ன கேட்பாங்களோ? நம்ம இவங்க ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வேதனையா இருக்கலாம், பதட்டமா இருக்கலாம், அதிகமாயிட்டே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன் கூட பழகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, லவ்வ பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல எல்லாம் ஆஹா, ஓஹோன்னு தான் ஆரம்பிக்கும். போக போக தான் ஐயோ! அம்மான்னு மாறும். இது வந்து எந்த ஒரு லவ்வுக்குமே வந்து ஒரு காமனான விஷயம் தான். ஆனா வந்து ராக் சாலிடா ஸ்ட்ராங்கா இருக்கிற லவ் வந்து அந்த லவ்வே அவங்கள காப்பாத்திரும்.
ஏன்னா 2 பேருக்குள்ள எவ்வளவுதான் சண்டை இருந்தாலும் உண்மையான அன்பு இருக்கும்போது அங்க காப்பாற்றப்படும். ஆனா இந்த மாதிரி நார்சிசிஸ்டான பெர்சன் கூட நீங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க கூட நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது, டீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இவங்க கூலா இருந்துட்டு இருப்பாங்க. நீங்க மட்டும் தான் பயந்துட்டு இருப்பீங்க. உங்க லவ் போயிடுமோ, போகாதோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேஸ்ல ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் கூட இருந்துட்டே இருக்காது. நீங்க மட்டும் தான் ஜுராசிக் பார்க்ல மாட்டுன ரேஞ்சுக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத மாரி, ரொம்ப பதட்டத்தோடயே சுத்திக்கிட்டு இருந்தீங்க. தேவையில்லாம மனசுல அமைதி இல்லாம இருந்துட்டு இருக்கீங்க. இந்த அவுட்டர் அப்பியரன்ஸ பார்த்து லவ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யார் கூட இருக்கும்போது உண்மையிலேயே அமைதியா இருக்கீங்களோ, உண்மையா சந்தோஷமா இருக்கீங்களோ, உங்க மனசு ஹேப்பியா இருக்கோ, அவங்க கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாத்தி நீங்க லவ் பண்ணி தொலைச்சிட்டீங்களேன்றதுக்காக ஒரு பெர்சன் கூட இருந்துட்டு இருந்தீங்க. இல்ல நீங்க குளோஸ் ஃப்ரெண்டா இருக்கீங்க. இவங்கள வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா உங்களோட லைஃப் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக உங்கள நீங்க இழந்து தான் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாரி ஒரு பெர்சன் உங்ககிட்ட பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களும் ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன் அப்படின்றத நீங்க ஈஸியா கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து பசுக்கள் இருந்தாலுமே கூட சரி, பசுந்தோல் போர்த்திய புலிகள் தான் இங்க அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஸோ எது பசு, எது புலி அப்படின்னு சொல்லப்படுறத கண்டுபிடிச்சே ஆகணும். அது கண்டுபிடிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கான நெறைய ஸ்கில்ஸ நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். யார நம்பி பேசுறது, யார நம்பக்கூடாது, யார் என்ன மாரியான பெர்சன் சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் பழகுது அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு சூப்பரான குவாலிட்டி. ஏன்னா நம்ம அவுட்டர் அப்பியரன்ஸ பார்த்து சில பேர்ட்ட பழக ஆரம்பிச்சுட்டோம்னா, அவங்களுடைய பவர பார்த்து பழக ஆரம்பிச்சுட்டோம்னா, அவங்களுடைய ஸ்டேட்டஸ பார்த்து பழக ஆரம்பிச்சுட்டோம்னா, இல்ல அவங்களுடைய ஃபேமா இருக்கலாம், மணியா இருக்கலாம். இத பார்த்து அவங்கள செலக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல பீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும், ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் கேரண்டீடா கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா இந்த மணி, ஃபேம், பவர், ஸ்டேட்டஸ் இது எல்லாத்த விட நம்மளுடைய பீஸும், காம்னஸும், ஹாப்பினஸும் தான் முக்கியம். ஏன்னா இதுதான் பிரைஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். ஸோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு மேட்ச தேடுங்க. சப்போஸ் அந்த மேட்ச் உங்களுக்கு கிடைக்கலனா கூட அவசரப்படாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ரைட் பெர்சன் வில் கம் அட் ரைட் டைம்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி இந்த மாரி நார்சிசிஸ்டான பெர்சன்ஸ் யாரா இருந்தாங்கன்னா, சீக்கிரம் அவங்கள விட்டு வெளிய வந்து உங்க லைஃப்ப காப்பாத்திக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.